இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து தெர்மல் இன்ஜினியரிங் ஆர்எஸ் குருமி புக்ல இருந்து புக் பேக் ரேண்டம் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருப்போம். அந்த பார்ட் 1 வீடியோவோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு ரிமைண்டருக்கு 31 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 31. Steam leaves at the nozzle at a high pressure and low velocity. Option B, high pressure and high velocity. Option C, low pressure and low velocity. Option D, low pressure and high velocity. இப்போ pressure decrease ஆனிச்சுன்னா velocity அப்படின்றது வந்து increase ஆகும். அப்போ நமக்கு இந்த nozzleன்றது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா flow of water இருக்கு பாத்தீங்களா, அதோட velocity வந்து increase பண்றதுக்காக தான் வந்து nozzle யூஸ் பண்ணுவோம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து low pressure and high velocity தான் இருக்கும். The effect of friction in a nozzle dash dryness fraction of steam. Option A, increase. ஆப்ஷன் பி, டிக்ரீஸ். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ். எதனால இதை வந்து இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்றோம்னா, அந்த இடத்துல வந்து எனர்ஜின்றது வந்து லாஸ் ஆகும். அந்த எனர்ஜி லாஸ் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிரிக்ஷன் வந்து ஹீட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரைனஸ் ஆர் சூப்பர் ஹீட் அட் தி ஸ்டீம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னன்னா இங்க எஃபெக்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா ட்ரைனஸ் ஃபிராக்ஷன் அப்படின்றது வந்து இன்க்ரீஸா தான் இருக்கும். ஒருவேளை இது டிக்ரீஸ் ஆனா எஃபெக்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் அப்படின்றது வந்து டிக்ரீஸ் ஆகும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 33. The velocity of the steam leaving the nozzle B is given by ஆப்ஷன் A, B, C, D ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ வெலாசிட்டிக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் 2000 into HD அப்படின்னு இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதலாம்? velocity is equal to root of 2000 K into HD அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகே, இப்போ எதுக்காக இந்த K வந்து ஆட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு நாசில் இருக்கு. அந்த நாசில்ல ஸ்டீம் வரப்ப கண்டிப்பா அந்த ஸ்டீமும் நாசிலோட சர்ஃபேஸும் வந்து ஃபிரிக்ஷன் நடக்கிறதுனால அந்த இடத்துல ஹீட் டிராப் அப்படின்றது வந்து 10 to 15% வரைக்கும் இருக்கும். சோ அதனால எக்ஸிட் வெலாசிட்டிலயும் வந்து அந்த ரெடியூஸ்ன்றது வந்து ஒரு கரஸ்பாண்டிங்கா இருக்கும். சோ அதனால இந்த ரிலேட்டிவ் குறிக்கிற விதமா தான் நம்ம இங்க K அப்படின்றத போடுவோம். இப்போ இந்த 2000க்கு வந்து ரூட் எடுத்தோம்னா V is equal to 44.72 root of K into HD அப்படின்ட்டு போடுவோம். இப்ப Kன்றது என்னன்னா நாசல் கோஎஃபிஷியன்ட் ஆர் நாசல் எஃபிஷியன்ட் அப்படின்றோம். அடுத்து HD is equal to enthalpy drop during expansion. Next question number 34. The critical pressure ratio for the initially dry saturated steam is option A 0.528, option B 0.546, option C 0.577, ஆப்ஷன் டி 0.582. இப்போ கிரிட்டிக்கல் பிரஷர் ரேஷியோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான காமன் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் பிரஷர் ரேஷியோ அப்படின்னா P2 by P1, அதாவது P2 divided by P1 is equal to 2 divided by n plus 1 whole bracket of பவர்ல n divided by n minus 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாச்சுரேட் ஸ்டீமுக்கு எடுத்துப்போம். இந்த ஸ்டாச்சுரேட் ஸ்டீமுக்கு வந்து n என்னன்னு பாத்தீங்கன்னா 1.135 அப்படின்னு இருக்கும். அதை கொண்டு போயிட்டு நம்ம அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணனா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 0.577 அப்படின்னு கிடைக்கும். அதே வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமுக்கான n வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 1.3. இப்ப இதோடைய ரேஷியோ என்னன்னு பாத்தீங்கன்னா n is equal to 1.3 ன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 0.546 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது வெட் ஸ்டீமுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா பிராக்டிக்கலா வந்து செஞ்சு அதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கான கிரிட்டிக்கல் பிரஷர் ரேஷியோ என்னன்னு பாத்தீங்கன்னா P2 by P1 is equal to 0.582. அடுத்தது கேசஸ்க்கான n வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 1.4. அதை கொண்டு போய் நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 0.528 கிடைக்கும். இப்படிதான் வந்து கிரிட்டிக்கல் பிரஷர் ரேஷியோ அப்படின்றது வந்து டிஃபரெண்ட், அதாவது ஸ்டாச்சுரேட் இந்த மாதிரி வந்து கேசஸ் இது மாதிரி எல்லாம் வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 35. The flow of steam is supersonic. Option A at the entrance of the nozzle, option B at throat of the nozzle, option C in the converge position of nozzle, option D in the diverge position of nozzle. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத வந்து இந்த டயகிராம் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இதுதான் வந்து நாசில். இந்த நாசில்ல வந்து இன்லெட் இது, அவுட்லெட் இது, த்ரோட் பொசிஷன் அப்படின்றது வந்து இது. அப்புறம் இந்த த்ரோட் பொசிஷனுக்கு இந்தாண்ட இருக்கிறது வந்து கன்வெர்ஜ் பொசிஷன், த்ரோட் பொசிஷனுக்கு இந்தாண்ட இருக்கிறது வந்து டைவர்ஜ் பொசிஷன். இப்போ நாசில்ல வந்து சூப்பர் சோனிக் ஸ்டீம் அப்படின்றது வந்து எந்த இடத்துல ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்க சூப்பர் சோனிக் அப்படின்றது வந்து எங்க ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைவர்ஜென்ட் போர்ஷன்ல வந்து ஃப்ளோ ஆகும். அதே வந்து சப்சோனிக் அப்படின்றது வந்து எங்க ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்வெர்ஜ் பொசிஷன்ல வந்து ஃப்ளோ ஆகும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 36. The difference of super saturated temperature and the saturated temperature at the pressure is known as option A degree of saturation, option B degree of superheated,
ஆப்ஷன் சி டிகிரி ஆஃப் அண்டர் கூலிங், டி நன் ஆஃப் திஸ். ஓகே, இங்க கொடுத்திருக்க இந்த மூணுக்கும் வந்து என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம். தி ரேஷியோ ஆஃப் சூப்பர் சேச்சுரேட் டெம்பரேச்சர் அண்ட் தி சேச்சுரேட் டெம்பரேச்சர் இஸ் நோன் அஸ் டிகிரி ஆஃப் சூப்பர் சேச்சுரேஷன். அதாவது சூப்பர் சேச்சுரேட் டெம்பரேச்சருக்கும் சேச்சுரேஷன் டெம்பரேச்சருக்கும் வந்து ரேஷியோ எடுத்தோம்னா அதுதான் வந்து டிகிரி ஆஃப் சூப்பர் சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தி ஸ்டீம் இஸ் இனிஷியலி டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட்டர். ஸ்டீம் வந்து இனிஷியலா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட்டா இருக்கும். அடுத்தது டிஃபரன்ஸ் ஆஃப் சூப்பர் சேச்சுரேட் டெம்பரேச்சர் அண்ட் சேச்சுரேட் டெம்பரேச்சர் அட் தி பிரஷர் இஸ் நோன் அஸ் டிகிரி ஆஃப் அண்டர் கூலிங். ஓகே, ஆப்ஷன்ல கொடுத்திருக்க வந்து மூணு ஆப்ஷனுக்கான ஆன்சரை வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்த क्वेश्चन போவோம். In the nozzle the effect of super saturation is to option A decrease the dryness fraction of steam, option B decrease the specific volume of steam, option C increasing the entropy, option D increasing the entropy drop. இந்த super saturation அப்படின்றது வந்து எதை இன்க்ரீஸ் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா என்ட்ரோபியும் specific volume of the steam வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அடுத்த क्वेश्चन நம்பர் 38. In density of super saturated steam about dash that of the ordinary saturated vapor at the corresponding pressure. Option A same as, option B 2 times, option C 4 times, option D 8 times. இதுல வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இதுக்கான தெளிவான விளக்கம் யாருக்கா தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பாக்குற நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த क्वेश्चन 39. When the back pressure of the nozzle is below the designed value of the pressure at exit of the nozzle, the nozzle is said to be. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 39க்கு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர், அண்டர் டேம்பிங். அடுத்து क्वेश्चन நம்பர் 40. The action of the steam in steam turbine. Option A static, option B dynamic, option C static and dynamic, option D neither static or dynamic. இப்போ இந்த reciprocating steam engine the action of steam in static. இப்போ reciprocatingல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஸ்டன் மேல வந்து ஒரு லோடு ஆக்ட் ஆகி அந்த லோடு மூலம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ரொட்டேஷன் மோஷன் வந்து கிரியேட் பண்ணும். அதனால அதை வந்து நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிருப்போம். அதே இந்த ஸ்டீம் டர்பைன் ஆக்ஷன் ஆஃப் ஸ்டீம் டு பி டைனமிக். இங்க வந்து எதை பொறுத்து வந்து அந்த மோஷன் இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டீமோட வெலாசிட்டியை பொறுத்து வந்து இங்க ஆக்ஷன் இருக்கும். அதனால இதை வந்து நம்ம டைனமிக் அப்படின்னு சொல்லிருப்போம். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 41. In the impulse turbine, option A the steam is expanded in nozzle only and the pressure drop and heat drop. The steam is expanded both in fixed and moving blades continuously. Option C the steam is expanded in moving blades only. அடுத்து ஆப்ஷன் டி the pressure of temperature of the steam remains constant. இப்போ இந்த இம்பல்ஸ் டர்பைன் அப்படின்றது வந்து இம்பல்ஸ் பிரின்சிபல்ல தான் வந்து ஒர்க் ஆகும். அந்த பாய்லர்ல இருந்து ஸ்டீம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி ஸ்டேஷனரி நாசல்குள்ள வந்து வருது. அப்படி வரப்ப அந்த இடத்துல ஸ்டீமோட கைனடிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகி அதோடைய விளைவா வந்து என்தால்பி வந்து டிராப் ஆகும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா the steam is expanded in nozzle only and their pressure and heat are dropped. இதான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்தது 42nd பார்ப்போம். D-level turbine is mostly used where low speed are required. Option B for small power purpose and low speed. Option C for small power purpose and high speed. Option D for large power purpose. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் C for small power purpose and high speed. 43rd. In the impulse turbine when the friction is neglected, the relative velocity of the steam at outlet tip of the blade is dash. The relative velocity of the steam at inlet tip is. அடுத்து 43rd question. In impulse turbine when the friction is neglected, the relative velocity of the steam at outlet tip of the blade is dash. The relative velocity of the steam at inlet tip of the blade. Option A equal to, option B less than, option C greater than. என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து ஒரு நாசில் இருக்கு. நாசில்ல இருந்து அந்த டர்பைன் மேல போயிட்டு ஸ்டீம் அடிக்குது. அடிக்கிறப்ப அந்த இன்லெட் டிப்க்கும் அவுட்லெட் டிப்க்கான ஒரு ரிலேஷன் தான் சொல்லிருக்காங்க. அதுல இருக்க ஃபிரிக்ஷன் வந்து தூக்கிட்டோம்னா அந்த இன்லெட் டிப்ல இருக்க ரிலேட்டிவ் வெலாசிட்டியும் அவுட்லெட் டிப்ல இருக்க ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்றது வந்து குறையறதுக்கான முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா அந்த ஃபிரிக்ஷன் தான். அந்த இடத்துல ஃபிரிக்ஷனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னன்னா அந்த இன்லெட் டிப்லயும் அவுட்லெட் டிப்லயும் வந்து ஈக்குவலான ரிலேட்டிவ் வெலாசிட்டி தான் இருக்கும். அடுத்தது 44th question. The blade friction in the impulse turbine reduce the velocity of the steam dash while passed over in the blade. இதுக்கான ஆன்சர் வந்து A 10 to 15%. இத வந்து நம்ம இதுக்கு முன்னாடி previous questionலயே வந்து பார்த்திருப்போம். அதாவது question number
33ல வந்து பார்த்திருப்போம். ஓகே, அடுத்தது in an reaction turbine option A, the steam is allowed to expand in the nozzle where the given the high velocity before the enter of the moving blade. Option B, the expansion of the steam take place partially in the fixed blade and partially in moving blade. At the option C, the steam is expanded from the high pressure to condenser pressure in one or more nozzles. Option D, the pressure and temperature of the steam remains constant. The reaction turbine வந்து expansion of steam அப்படின்றது வந்து எங்க ரெண்டு பிளேட்லயுமே எடுத்துக்கும், fixed பிளேட்லயும் எடுத்துக்கும், மூவிங் பிளேட்லயும் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட், the reaction turbine works on the principle of Newton's third law of motion. ஓகே, அடுத்தது the Paulson reaction turbine has option A only moving blades, option B only fixed blades, option C identical fixed and moving blades, option D fixed and moving blades of different shape. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் C தான் வந்து கரெக்டான ஆன்சர். identically fixed and moving blades ரெண்டுமே இருக்கும். இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட், the Paulson turbine is the simplest type of the reaction steam turbine. அடுத்து 47th question, the degree of reaction is defined as the ratio of option A heat drop in the fixed blade to the heat drop in the moving blades, option B at the option C, the heat drop in moving blade to the total heat drop in the fixed and moving blade. அடுத்தது option C, total heat drop in the fixed and moving blades to the heat drop in the moving blades. இப்போ நம்ம இந்த degree of reaction அப்படின்றதுக்கான explain பார்ப்போம். Degree of reaction is equal to enthalpy or heat drop in the moving blades divided by total enthalpy or heat drop in the fixed and moving blades. இது வந்து இதோட ரேஷியோ. இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா H2 minus H3 divided by H1 minus H3. Next question number 48, for the Paulson reaction turbine degree of reaction is option A 20%, option B 30%, option C 40%, option D 50%. The degree of reaction ஓட ஃபார்முலா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அதே ஃபார்முலா தான். degree of reaction is equal to H2 minus H3 divided by H1 minus H3. இப்போ இந்த H1 minus H3 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 into H2 minus H3 அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த H1 minus H3 இந்த H2 minus H3 வந்து கேன்சல் ஆயிடும். அப்ப நமக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா degree of reaction is equal to 1/2 half ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதாவது degree of reaction அப்படின்றது வந்து 0.5 அப்படின்னு கிடைக்கும். அது வந்து நம்ம பர்சன்டேஜ்ல போட்டோம்னா 50% அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அடுத்தது question number 49, in a reaction turbine when the degree of reaction is 0 then there is, அதாவது இங்க degree of reaction அப்படின்றது 0 இருந்தா அந்த இடத்துல வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது no heat drop in the moving blades, no heat drop in fixed blades, maximum heat drop in moving blades, maximum heat drop in fixed blade அப்படின்னு இருக்கு. ஓகே, இத வந்து நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பிளைனா பாத்துருவோம். degree of reaction ஓட ஃபார்முலா வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது heat drop in the moving blades divided by total heat drop in the fixed and moving blades அப்படினு இருக்கும். இதுக்கான ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அதே ஃபார்முலா தான். H2 minus H3 divided by H1 minus H3 அப்படின்னு இருக்கு. இங்க நம்ம வந்து degree of reaction அப்படின்றது வந்து 0 ன்னு சொல்லிருக்காங்க. அதனால நமக்கு 0 போடுறோம். இப்ப 0 போடுறப்ப கீழ இருக்க அதாவது total heat drop in fixed and moving blades இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இங்க வரப்ப இது வந்து 0 ஆயிடும். அப்ப 0 ஆயிரப்ப நமக்கு கடைசியா வந்து இது மட்டும் தான் இருக்கும், H2 minus H3 அப்படின்றதா இருக்கும். இந்த H2 minus H3 is equal to 0 அப்படின்றப்ப இங்க வந்து heat drop in the moving blades வந்து 0, அதாவது no heat drop in the moving blades. அதுதான் வந்து இந்த H2 minus H3 அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ணுது. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 49th வந்து ஆன்சர் வந்து A, no heat drop in the moving blade. அடுத்து question number 50, then on the blades per kg of the steam to energy supplied to the blade is called option A diagram or blading efficiency, option B nozzle efficiency, option C gross or stage efficiency, option D mechanical efficiency. ஓகே, இங்க கொடுத்திருக்க டிஃபரண்டான இந்த nozzle efficiency, stage efficiency, இந்த எஃபிஷியன்சிக்கான டீடைல் எல்லாம் பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்திருக்க blade efficiency எடுத்துப்போம். efficiency of blade is equal to work done on the blade divided by blade to the energy supplied to the blade. அப்போ இங்க பாத்தீங்கன்னா the ratio of the work done of the blade க்கும் the energy supplied to the blade க்கும் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து A தான் இருக்கும். ஓகே, அடுத்து nozzle efficiency கான இது பாப்போம். nozzle efficiency is equal to energy supplied to the blade divided by total energy supplied of the steam. அடுத்தது stage efficiency அப்படி இல்லனா gross efficiency அத பாப்போம். இப்ப stage efficiency is equal to work done on the blade divided by total energy supplied of the steam. ஓகே, அடுத்தது 51th, the stage efficiency is given by option A blade efficiency divided by nozzle efficiency, nozzle efficiency divided by blade efficiency, option
ஆப்ஷன் சி blade efficiency into nozzle efficiency. ஓகே, இதுக்கு நம்ம வந்து டீடைலா வந்து எக்ஸ்பிளைன் பார்த்துருவோம். இப்போ நமக்கு வந்து இங்க W அப்படின்றது வந்து என்னதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒர்க் டன் வந்து பிளேட குறிக்குது. ஈன்றது வந்து டோட்டல் எனர்ஜி சப்ளை டு தி ஸ்டீம் அதை வந்து குறிக்குது. அதுதான் வந்து ஸ்டேஜ் எஃபிஷியன்சி. அதாவது நாம இந்த பிளேட் எஃபிஷியன்சியும் நாசில் எஃபிஷியன்சியும் வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்கிறோம். பிளேட் எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா வந்து ஒர்க் டன் கிவன் டு தி பிளேட்ஸ், அதுக்கப்புறம் எனர்ஜி கிவன் டு தி பிளேடு, அடுத்தது இன்டோ அதே வந்து நாசில் எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா என்னன்னா எனர்ஜி கிவன் டு தி பிளேடு அண்ட் டோட்டல் எனர்ஜி கிவன் டு தி ஸ்டீம். இதில் நம்ம ரெண்டு இன்டூ பண்றப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப நமக்கு ஒர்க் டன் டிவைடட் பை எனர்ஜி, அதாவது இந்த ஒர்க் டன் டிவைடட் பை எனர்ஜின்றது வந்து ஒர்க் டன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிளேடு கொடுக்கிற ஒர்க் டனும் எனர்ஜின்றது வந்து ஸ்டீமுக்கு கொடுக்கிற எனர்ஜியும் வந்து குறிக்குது. அப்போ இந்த கண்டிஷன் வந்து எதுக்கு ஸ்டாட்டிஃபை ஆகுதுன்னா நாசில் எஃபிஷியன்சி இன்டு பிளேட் எஃபிஷியன்சிக்கு வந்து ஸ்டாட்டிஃபை ஆகுது. அதாவது stage efficiency is equal to blade efficiency into nozzle efficiency. அடுத்தது 52வது क्वेश्चन. The maximum efficiency of D-level turbine is option A sin square alpha, option B cos square alpha, option C tan square alpha, option D cot square alpha. இங்க வந்து maximum efficiency ஓட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா 2 into VW into 0.5 VW divided by V ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா V ஸ்கொயர் பை W பை V2 அப்படின்னு இருக்கு. இதோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா cos ஸ்கொயர் ஆல்பா. ஓகே, அடுத்தது the maximum efficiency of reaction turbine is option A B C D ன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கோம். இப்போ மேக்ஸிமம் எஃபிஷியன்சியோட ஃபார்முலா இதுதான். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இப்படி போட்டோம்னா நமக்கு இந்த ஃபார்முலா தான் கிடைக்கும். அதாவது 2 cos ஸ்கொயர் ஆல்பா டிவைடட் பை 1 plus cos ஸ்கொயர் ஆல்பா. அடுத்து क्वेश्चन நம்பர் 54. The pressure velocity compounded impulse turbine allows a bigger pressure drop and the hence dash number of stages are required. Option A more, option B less. ஓகே, இந்த கொஸ்டின் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த காம்பவுண்டிங் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போ நம்ம வந்து ஒரு டர்பைன் நாசல் வந்து கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ நாசல்ல இருந்து ஸ்டீம் வருது. அந்த ஸ்டீமோடைய வெலாசிட்டியின் காரணமா வந்து அந்த டர்பைன் சுத்துது. அந்த டர்பைனோட ஸ்பீட் வந்து ஒரு மேக்சிமம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30,000 RPM வரைக்கும் சுத்தும். ஆனா நமக்கு தேவையானது வந்து அது இல்ல, நமக்கு வந்து ஒரு 3000 to 5000 RPM தான் தேவை. சோ அதனால நம்ம என்ன பண்ணா அந்த ரோட்டரோட ஸ்பீடை வந்து குறைக்கணும். அது மட்டும் இல்ல, இப்போ இந்த நாசில்ல இருந்து வர பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான பிரஷரோட ஹையா இருக்கும். சோ அதையும் வந்து நம்ம குறைக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்பவுண்டிங் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து முக்கியமா இங்க படிக்கிறது என்ன படிச்சிருப்போம்னு பாத்தீங்கன்னா பிரஷர் காம்பவுண்டிங், வெலாசிட்டி காம்பவுண்டிங், பிரஷர் வெலாசிட்டி காம்பவுண்டிங் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டைப் தான் படிச்சிருப்போம். இந்த பிரஷர் காம்பவுண்டிங் அப்படின்றது வந்து நாசலோட அமைப்பு பொறுத்து வந்து இந்த காம்பவுண்டிங் வந்து செயல்படும். இந்த வெலாசிட்டி காம்பவுண்டிங் அப்படின்றது வந்து இந்த பிளேட்ஸோட அமைப்புல பொறுத்து இது வந்து செயல்படும். இப்ப இந்த பிரஷர் வெலாசிட்டி அப்படின்றது வந்து இந்த ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ண மாதிரி இருக்கும். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பிரஷர் காம்பவுண்டிங் வெலாசிட்டி காம்பவுண்டிங் எல்லாம் கம்பேர் பண்றப்போ இந்த பிரஷர் வெலாசிட்டி காம்பவுண்டிங்ல வந்து இந்த பிரஷர் வந்து டிராப் பண்றதுக்கு அந்த இதை கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு வந்து லெஸ் நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸே வந்து போதுமான அளவு அப்படின்ட்டு வந்து இங்க சொல்றாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பி. இதுக்கான விளக்கமும் இதுதான். ஓகே, அடுத்தது question number 55. The reactive turbine is simple impulse turbine, option B simple reaction turbine, option C velocity compounded turbine, option D pressure compounded turbine. Okay, இப்போ இந்த velocity compounded turbine can run at 1/3 speed of the D level turbine. இப்போ இந்த velocity compounded turbineக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா D level turbine அப்படின்னு சொல்லலாம். அடுத்து reactive and Zoil turbines are pressure compounding turbine. Okay, இந்த pressure compounding turbineக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா reactive and Zoil turbine அப்படின்னு சொல்லலாம். அடுத்து Curtis turbine is the pressure velocity compounding impulse turbine. ஓகே, இந்த pressure velocity compounding impulse turbine க்கு வந்து எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா Curtis turbine அப்படின்னு சொல்லலாம். 56. The purpose of governing in the steam turbine is due to option A reduce the effective heat drop, option B reheated the steam and improve its quality, option C completely balanced against the end thrust, ஆப்ஷன் டி மெயின்டைன் தி ஸ்பீட் ஆஃப் தி டர்பைன். இந்த throttle அப்படின்றது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இருக்கும். அந்த ஸ்பீடை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா அந்த ஃப்ளோ ஆஃப் டர்பைன், அந்த அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு வந்து ஸ்டீம் வந்து போகணும் அப்படின்றத வந்து கண்ட்ரோல் பண்ணும். அந்த கண்ட்ரோல் பண்றது மூலம் தான் வந்து இது வந்து அந்த டர்பைனோட ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணுது. அடுத்த question number 57. The efficiency of steam turbine may be improved by option A reheating of the steam, option B regenerative feed heating, option C binary vapor plant, option D any one of these. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இந்த reheating, regenerative feed heating,
பைனரி வேப்பர் பிளான் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். இப்போ டர்பைன்ல இருந்து வெளியாகிற ஸ்டீம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டீம்ல இருக்க ஹீட்டை வந்து எடுத்துட்டு அதை வந்து ஒரு திருப்பி யூஸ் பண்ணிப்போம். இது இந்த ரீஹீட்டிங்கால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒர்க் டனும் எஃபிஷியன்சி ஆஃப் டர்பைன் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது ரீஜெனரேட்டிவ் சைக்கிள். இந்த ரீஜெனரேட்டிவ் சைக்கிள் அப்படின்றது வந்து என்ன பண்ணுன்னா, இந்த ஸ்டீம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்டீம்ன்றது வந்து பாய்லருக்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹீட்டிங் பண்ணுவோம். அது எப்படி ஹீட்டிங் பண்ணுவோம்னா, அந்த டர்பைன்ல வந்து ஸ்டீம் பட்டு அந்த கேசிங் வந்து ஹீட்டா இருக்கும். அந்த ஹீட்டையும் நம்ம குறைக்கணும். அந்த ஹீட்டை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஒரு பயனுள்ளதா ஒண்ணு மாத்திக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த டர்பைன் கேசிங்கை சுத்தி வந்து ஒரு சர்க்குலேட்டிங் வாட்டர் வந்து போட்டு அந்த கேசிங்கை சுத்தி வந்து இதை ஃப்ளோ பண்ணி விட்டு அந்த ஹீட்டை வந்து இதை அப்சர்வ் பண்ணி நம்ம இந்த பாய்லருக்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து கொடுப்போம். இதுதான் வந்து ரீஜெனரேட்டிவ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பைனரி வேப்பர் பிளான்ட் அப்படின்றது ஒண்ணு இல்ல. இப்போ இது வந்து ஒரு ரெண்டு பிளான்ட், அதாவது ரெண்டு ஸ்டீம் பிளான்டா வச்சிருப்போம். ஒரு ஸ்டீம் பிளான்ட்ல இருந்து வெளிவர அந்த எக்ஸாஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த எக்ஸாஸ்டோடைய ஸ்டீமை வந்து திருப்பி இன்னொரு பிளான்ட்டுக்கு விட்டு அதை ரீயூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து பைனரி வேப்பர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூணுமே பாத்தீங்கன்னா டர்பைனோட எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ற ஒரு விஷயம் தான். அடுத்தது the ratio of isentropic heat drop to the heat supply is called option A Rankine efficiency, option B stage efficiency, option C reheater factor, option D internal efficiency. ஓகே, இப்ப ரேங்கிங் எஃபிஷியன்சி அதுக்கான ஃபார்முலா பார்ப்போம். ஐசென்ட்ரோபிக் ஹீட் ட்ராப் டிவைடட் பை ஹீட் சப்ளை. அடுத்தது ஸ்டேஜ் எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா useful heat drop in the one stage divided by isentropic heat drop for the same stage. அடுத்தது internal efficiency கான ஃபார்முலா total useful heat drop divided by total isentropic heat drop. அடுத்தது reheater factor அதுக்கான ஃபார்முலா வந்து cumulative heat drop divided by isentropic heat drop. அடுத்தது efficiency ratio அதுக்கான ஃபார்முலா total work produced at the driving end of the shaft divided by total isentropic heat drop. அப்படி இல்லனா total useful heat drop divided by total isentropic heat drop. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து எதுன்னு ஈஸியா தெரிஞ்சிருக்கும். அடுத்தது 59th question. The reheater factor is depends upon option A initial pressure and superheat, option B exit pressure, option C turbine stage efficiency, D all of the above. இந்த 59th வந்து ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா D வரும். அடுத்து question number 60. The process of draining system from the turbine at certain point during its expansion and using the system for heating feed water heater and then supply to the boiler is known as option A regenerative feed heating, option B reheating system, option C bleeding, option D none of these. இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டர்பைன்ல ஒரு சர்டைன் பாயிண்ட்க்கு அப்புறம் அந்த ஸ்டீமை எடுத்து நம்ம அகைன் வந்து ஃபீட் வாட்டர் ஹீட்டர் மூலம் ஹீட் பண்ணி அகைன் யூஸ் பண்றோம், பாய்லருக்கு வந்து சப்ளை பண்றோம். அப்படி பண்றதுக்கு வந்து என்ன இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ப்ளீடிங் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ப்ளீடிங்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தெர்மோடைனமிக் எஃபிஷியன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம பாய்லர் இஸ் சப்ளைட் வித் ஹாட் வாட்டர், இட்ஸ் டிக்ரீஸ் தி பவர் டெவலப் பை தி டர்பைன். ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 61. A binary vapor plant is consists of option A steam turbine, option B steam condenser, option C mercury boiler, option D economizer, option E superheater, option F all of these. இப்போ நம்ம பைனரி வேப்பர் பிளான் என்னன்னு சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி ரெண்டு பிளான் இருக்கும். அந்த ஒரு பிளான்ல இருந்து வர எக்ஸாஸ்ட்டை வந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா வந்து ஸ்டீம் பவர் பிளான்ட்னா கண்டிப்பா ஸ்டீம் டர்பைன் இருக்கும், ஸ்டீம் கண்டென்சர் இருக்கும், பாய்லர் இருக்கும். இங்க மெர்க்குரி பாய்லர் அப்படின்னு இருக்கு. இந்த மெர்க்குரி பாய்லர் அப்படின்றது தான் வந்து மெயின் பாய்லர். அதுக்கப்புறம் இன்னொரு பாய்லர் இருக்கும், அதாவது இன்னொரு ஸ்டீம் பிளான்ட் இருக்கும், அதுக்கு யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா. அந்த ஸ்டீம் பிளான்ட்டுக்கு போற இடையில வந்து இந்த எக்கனாமிசரும் சூப்பர் ஹீட்டரும் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, அந்த எக்ஸாஸ்ட் ஆகிற ஹீட்டை இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணி அதோட எஃபிஷியன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அந்த பாய்லருக்கு, இன்னொரு பாய்லருக்கு போறதுக்கு முன்னாடி. சோ என்னன்னா, இந்த பைனரி வேப்பர் பிளான்ட்ல வந்து இது எல்லாமே வந்து இருக்கும், ஆல் ஆஃப் திஸ். ஓகே, இதோட வந்து 61 கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சது. இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். இதுதான் பாத்தீங்கன்னா 31 to 61 கொஸ்டின்கான ஆன்சர். உங்களுக்கு இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து கொஞ்சம் தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. பார்ட் 1 வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி பார்ட் 1 வீடியோவும் பார்க்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை வந்து நீங்க கமெண்டா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.